கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, அதுதான் மெயின் ரீசன். வீடியோவா? ஓ, இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்குது. இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதான் பைக்கில். கிட்டத்தட்ட 2 பேர் ஆக்சிடென்ட் ஆனாங்க. இப்படி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஊரிலே வந்ததுமே. இல்லை, இது என்ன லொக்கேஷன்னு கேட்டேன். கொழும்புலேருந்து முதலிலே போயிட்டு இருக்கோம். இப்போ சரியாக இங்கே இருக்கோம்னா வரக்காப்போட தாண்டி பேராதனி ரோட் போயிட்டு இருக்கோம், கேண்டி சைடுக்கு. இப்போ போகிறான் பாருங்க, அதனால தான் போயிட்டு இருக்கேன். பைக்கில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கொழும்பு டு யூஸ் பண்ணுங்கள். வரக்கூட ஹெட் ரோடால் உங்களுக்கு வரலாம். கூடிங்க கிளம்புனீங்கன்னா ரொம்ப நல்லா. அப்போ அந்த வெயில் வரதுக்குள்ளே கொஞ்சம் வண்டி கிட்ட போயிடலாம். 6 மாதிரி கொழும்புலேருந்து கிளம்புறோம். கொழும்புலேருந்து வந்து டைம் 8:40 நம்ம அழகாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஃபோன் ஹோல்டரில் இந்த நட்டு விழுந்துருச்சு. ஹார்ட்வேரில் செக் பண்ணாங்க. இருக்கா? போனால் கமர்ஷியல் பேங்க் கொண்டு வரும். டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. அதோட போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. அதோட தனிக்கர் 2-3 நட்காடை இருக்குது. அங்கே போனால் ஷுவராக எடுத்துக்கலாம். ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. அவங்க ட்ரை பண்ண தூரமா இல்லாட்டி முன்னுக்கே பார்த்துக்கிட்டே போகணுமே சைடு. கடை ஒன்று இருக்குது, பார்ப்போம் அதுலேயாவது இருக்குதான்னு. எங்கடா இதா? பார்ப்போம் எங்கேயாவது கிடைக்குதான்னு. நாம் இப்போ இருக்கோம் கிகால் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ வெயில் அடிக்க தொடங்கிடுச்சு. இல்லை போல் கடையில் மற்ற கடைக்கு போகிறோம் பார்க்குறதுக்கு. 9:05 டைம். நுவரெலிக்கு போய் சேரும்போது நான் நினைக்கிறேன் 12 தாண்டும். இப்போ மாவனல்ல போயிட்டு இருக்கோம். ஃபோன் ஹோல்டருக்கு நட்டு கிடச்சிருக்கு. நாங்கள் வாங்கிட்டு இப்போ மாவனல்ல டவுன் போயிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புவோம். நேராக இங்கே மெதிக்கிறதில்ல, நேராகவே நுவரெலியாக தான் போகிறோம். நாங்கள் இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே நுவரெலியை போகலான்னு தான் இருந்தோம். இப்போ சரியாக வரல, ஒர்க்னால கொஞ்சம் வரல. அதனால இப்போ போகிறோம். அவனை பாருங்கள், அவன் பாட்டில் தனியாக போயிட்டு இருக்கான். இப்படி
நிறுத்துறாரும் இல்லை. இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹோட்டல் தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, க்ளீனாக இருக்க மாதிரி தெரியுது. பேசுங்க. வீடியோவா? ஓ என்ன பேச மக்களே, அவ்வளோ என்ன நினச்சிருக்கேன்? லூசு பயிலுலா, முட்டா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஓ ஜேர்னி அகெயின் கண்டினியூ ஆகுது இங்கேருந்து. இப்போ நேராக ரயில்வே தான். லொக்கேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது தானே. ஐஃபோனில் அடி போட்டோ அதுதான் சீன் என்னென்னா பைக்லேருந்து தான் அடிக்கணும், இறங்கி அடிக்கணும். இந்த இதில் இருந்து தான் கலட்டணும், நான் இதை கலட்டணும், ஹெல்மெட்டை கழட்டிட்டு இருக்குது. அப்படியே ஒரு வேலை பண்ணலாம்டா, அதிக ஃபோட்டோ ஆகல, இதில் அடிக்கலாம், என்ன கலட்டணும். இந்த லொக்கேஷன் பாருங்க, ஸ்ரீலங்காவை போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தா அம்புலுவாக டவர் தெரியும். அதுக்கு தான் இப்போ வீடியோ ஒன் பண்ணி உங்களுக்கு பார்க்கறதுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் தெரியுது தானே, அதுதான் அம்புலுவா டவர். பட் நான் அங்கே போகலை. அதால் தெரிகிறது தெரியுது.
ஆக்சுவலி பஸ் டிரைவர் அவன் வந்து ரொம்பவே ஆபத்தாக தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. சடனாக திருப்புறது, அந்த கோவிலெல்லாம் வச்சு இருக்கும்போது முட்டை வர மாதிரி தான் இது பண்ணுவோம். இப்போ நாங்கள் அது அலர்ட்டாக இல்லை அப்படின்னா நாங்கள் அதில் ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக இருங்க அந்த விஷயத்தில். இதால் எப்படி போகிறது? பைக்குக்கு போகலாம்டா, திருப்போம். அதால தானே இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதான் இப்போ நான் வந்த ரூட்டால் டே நேராக வந்து போகிறதா இருக்குது. கன்ஃபியூஸாக இருக்குது. பாருங்க, இந்த இடம் எவ்வளோ ட்ரஃபிக்காகவும் கொஞ்சம் சின்ன ரோடாக இருந்தாலும் அதில் பேக்ரவுண்ட் வியூ பாருங்கள். இந்த ஹைலைட்டு மச்சான் ஒன்வேலையா போகிறோம். போலீஸால் பண்ணனா வச்சு செய்ய போகிறோம். ஐயோ எப்படி எதால் போகுது? இப்படி போவோம். முடிஞ்ச அளவு அவனுக்கு வியூவை காட்டுறேன். ஏன்னா கோப்ரோ ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. முடிஞ்ச அளவு அவனுக்கு காட்டுறேன். வாவ், இது அந்த நாங்கள் காட்டின அம்புலோவை இந்த இடம் இதாக இருக்குது. மேலே அம்புலோவா டவர் இப்போ ரொம்ப பக்கத்துலேயே தெரியுது. வரும் போகலாம் தானே பைக்கில். இது இப்படி பார்க்கும்போது மாற விதிக்கு இருக்கு. பைக்கில் டவர் வரைக்குமே பைக்கில் போகலாம். நெக்ஸ்ட் அங்கே போக பார்ப்போம். மாதிரி சரி வாய்ஸ் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். யூட்டர்ன் எடுத்து ரூட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அங்கே ஒரு பஸ் டிரைவர் கிட்ட பேசினா அவர் சொன்னார் நாங்கள் தாண்டி வந்துட்டோன்னு. அதனால் ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். இந்த ஜங்ஷனில் ரைட்டுக்கு எடுக்க சொன்னார். ரைட்டுக்கு ஓகே, ரைட்டுக்கு எடுத்தாச்சு. என்ன மச்சான் இதால் ரைட்டுக்கா? ஷிவரா இதாலையா? இப்போ இதால் திருப்பா சொல்லுவாங்க. இங்கப்பா RRR படத்தில் RRR படத்தில் இதில் தான் ட்ரெயின் இதாகும். நல்லா இருக்கு. ஓகே, வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நம்ம அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு வந்தது வந்து ஜம்போல டவுன், ஸ்ரீலங்காலையும் பிக்ஸில் இருக்கிற பெரிய டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க.
பைக்கில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வியூ பார்க்கலாம். இப்போ அதுவும் பைக்கில் வந்தால் தான் இந்த மாதிரி வியூ வந்து கொஞ்சம் ரசிச்சு கொண்டு வரலாம். ஏன்னா முரளியை மட்டும் அழகான இடம் தான் போகிற வழியெல்லாம் நல்ல வியூ இருக்குது. அதையும் என்ஜாய் பண்ணி வரதுக்கு பைக் தான் சரி. அப்படி இல்லை ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஓகே பைக்கில் போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ட்ரை பண்ணுறேன் பைக்கில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து தான் எடுத்துகிறேன் பைக். கிளைண்ட் போட்டுருக்கா வந்து போட சொல்லவா இருக்கா? கம்பளை போகிற ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் இருக்கிறேன் போகிறதியா கம்பளைலேருந்து போகிறதியா வீடியோ போட்டு தான் வச்சுருக்கேன். நீ பேசி கொண்டு இருக்க. மக்களே வணக்கம், ஐபோவான், சலாம் வலைக்கும், குட் ஆஃப்டர்நூன். குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூன்? குட் ஆஃப்டர்நூன். காமிக்கு 12:10 இப்போ டீ குடிக்கலான்னு ஒரு கடையில் நிப்பாட்டினோம். அந்த அக்காவோட பேசிட்டு இருந்தோம். அரை நேரம் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குதாம். அதாவது இந்த கிளம்பட்டு நூறிலே வரும்போது இந்த ஏத்தமண்டு இருக்குது. இந்த நூறிலே கிட்ட வர இந்த ரோட்டில் இங்கேருந்து ஒரு 2 hours மாதிரி தூரம் தான், 1.5 hour 2 hours மாதிரி தான் அந்த நூறிலே டவுனுக்கு. ஸோ இங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குதான். பைக்கில் கிட்டத்தட்ட 2 பேர் ஆக்சிடெண்ட் ஆனாங்க. நாங்கள் அதை கொஞ்ச நேரம் அவங்களோட அவங்களோட ஷிஃப்டில் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்ததுலேயே அவங்க வந்து எங்கள் மேலே அவ்வளோ கேர் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ இப்படியான ஆக்களும் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மழை பெய்யுது, டைமுக்கு மழை பெய்யுது. எங்கேயாவது சைட் பண்ணணும், பைக்கை சைட் பண்ணும். என்ன கொஞ்சம் இரு ஆட்ட நிற்பார். என்னது ஆ நீ போ, முன்னே போ, நீ முன்னே போ. இப்படி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஊரிலே வந்ததுமே என்ன ஆக போகுது, எப்படியும் நிப்பாட்ட நமக்கு சரி வராது. ஒவ்வொரு மழை பெய்யுது. இதில் பாஸ் பண்ணிவிட்டு என்ன நாய் ஒன்று நிற்குது. நாயோட நாயா நின்றும். இந்த இதை கலட்டி போனை கலட்டி முடியலை. நல்லா நனையுது மச்சான் பைக். அந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூலில் பாரு. அது வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபேமஸ் ஹோட்டல் ஒன்றுனா அந்த 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 மிஸ் ஹோட்டல்ஸ் இப்படி தான். அந்த ஒசக ரோட் என்ட்ரன்ஸுக்கு எல்லாம் கீழே தான் போகணும். ஏன்னா மழை கீழே தான். இல்லை அந்த அந்த பூல் ஸ்விம்மிங் பூல் வந்து ஃபேஸ்புக்கில் எதுவும் பார்த்த மாதிரி இருந்துச்சு போட்டோ. நல்ல இதுதான். நாங்கள் இந்த வியூவெல்லாம் பார்க்கவே மாட்டோம் மழை இல்லாட்டி. பாரு பனி வர தொடங்குது. என்னடா உட்காந்துட்ட, தங்கிடுவோமா இங்கே? நல்லா மழையில் மாட்டிக்கிட்டோம். எவ்வளோ நேரம் நின்றுட்டு கொஞ்சம் மழை குறைஞ்சனால ட்ரெயின் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ போயிட்டுருக்கேன். மழை வந்ததும் ஒரு விதத்தில் நல்லா என்னென்னா வியூ வந்து அப்படி இருக்குது. இப்போ வந்து முன்னாடி பார்த்ததை விட இப்போ செம்மையாகவே இருக்குது. அதுக்கு நான் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே. சூப்பராக இந்த பாருங்க செய்கிற வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ வந்து எப்படி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். ஹெல்மெட்டில் இருக்கிறதால கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
சுத்தமாக போவையும் தோணுதில்லை. இருந்தாலும் மழை பெஞ்சு இல்லை போல. நாங்கள் அப்படி மேலே போக போக மழை பெஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சைட் தான் மழை வந்துருக்கு. இப்போ பாருங்கள் இந்த பஸ்ஸோட பிசிக்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது. அந்த கிளாசிக் மூவிஸில் வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. ஏரியாவில் நல்லாவே மழை பெஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் வியூ எப்படி இருக்கு. நல்லா இருக்குது தானே இந்த வியூ. இது வந்து கண்டி டு நூரெலியா ரோடு என்ன நாங்கள் இப்போ வந்தது. லாஸ்ட்டாக இந்த வியூவை தான் காட்ட முடிஞ்சது. ஸோ ரூமுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டுட்டு நூரெலியில் ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் நாங்கள் போகிற இடத்த காட்ட பார்க்குறோம். சரி, இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். GoProவில் சார்ஜ் இல்லை, அதுதான் மெயின் ரீசன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சர்ப்ரைஸ் பண்ணட்டா. சரி, ஓகே. பாய்.